ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் குட்டி மினி பிளாக் பார்க்கலாமா? என்னடா சாமி போட்டு ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? என் மாமனார் வந்து இருமுடி கட்டியிருக்காரு. அதனால் சபரிமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டோம். வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போ இருமுடி கட்டியிருக்காங்க. சீக்கிரமாக கட்டிட்டாங்க இருமுடி. ஏன்னா கார்த்திகை மாதத்தில் போனால் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான், கார்த்திகை மாதத்தில் தான் சபரிமலைக்கு எல்லோரும் மாலை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த டைமில் போனால் சரியான ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இருமுடி கட்டிட்டு மலைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருமுடி கட்டிகிட்டு இருந்தார். ஆனால் நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப தேம்பி அழுதுனால அவர் அதோட நிப்பாட்டிட்டார் கட்டுறதே. ஏன்னா நான் அவர் ஊருக்கு போயிட்டாலே அழுகுறேன்னு சொல்லிட்டு அவர் கட்டுறதே இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருமுடி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ சக்கரை பொங்கல் சாப்பிட்டு, யாருக்கு தாங்க சக்கரை பொங்கல் பிடிக்காது? எனக்கு ஒரு சக்கரை பொங்கல்னால் அவ்வளோ பிடிக்குங்க. இந்த மாதிரி வந்து என் மாமனார் தொடர்ந்து 30 வருஷமாக மலைக்கு போகிறதா ஒரு 30வது வருஷத்தில் வந்து அதை நட்டு வச்சார். இதோட இது 3 வருஷமோ 4 வருஷமோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக அடையார் ஆனந்த பவனுக்கு தான் போயிருந்தோம். உங்களுக்கு என்னப்பா வாங்கிட்டு வருவீங்க? சொப்பு சாமான். அது பப்பி மக்கு. அவர் வாங்கினாலும் அது எங்களுக்கு தானே. அவர் என்ன வாங்கினாலும் எங்கள் 3 பேருக்கு தானே. இப்போ சொல்லுங்கப்பா, மலைக்கு போய் என்ன வாங்கிட்டு வரீங்க? எப்படியா எல்லாருக்கும் சிப்ஸ் வாங்கிட்டு வரீங்க? உங்கள் யாராட்டெலாம் நேந்திரப்பழம் சிப்ஸ் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் ஏன் நாத்தனார்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்டேன். ரூபாக்கா, அடையார் பவனில் ஸ்வீட் நல்லா இருக்கும்ல, நான் வாங்கி தரேன். காசு மட்டும் நீங்கள் பே பண்ணிடுங்க, எனக்கும் சேர்த்து வாங்கிடுங்க. ஓகே? இப்படி தான் என் நாத்தனார் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு என் நாத்தனார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாகவே கிளம்பிட்டோம். ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் செம்ம டிராஃபிக்காக இருந்தது. இந்த ரவுண்ட் டர்ன் பார்த்துட்டு எந்த லொக்கேஷன் சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.